शत्रु नाशाय नाशाय स्वाहा ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवती अहोर प्रत्यंगिरी सर्व शत्रु नाशाय 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 सर्वधन में सर्वलोक वशमनाय स्वाहा ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवती अहोर प्रत्यंगिरी सर्व शत्रु नाशाय नाशाय எல்லா கோரிக்கையும் வச்சுக்கோங்க. என்ன கோரிக்கையும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறது. सर्वधनमे सर्वलोक वशमनाय स्वाहा ओम महा देवीश विद्मये अहोर रूपिण्ये धीमहि तन्नो प्रत्यंगिरी प्रचोदयात् ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवती अहोर प्रत्यंगिरी सर्व शत्रु नाशाय नाशाय स्वाहा ओम महा देवीश विद्मये अहोर रूपिण्ये धीमहि तन्नो प्रत्यंगिरी प्रचोदयात् ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवते अहोर प्रत्यंगिरी स्वाहा हरि ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवती अहोर प्रत्यंगिरी स्वाहा हरि ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवती अहोर प्रत्यंगिरी स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे अहोर रूपिण्ये धीमहि तन्नो प्रत्यंगिरी प्रचोदयात् ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवती प्रत्यंगिरी கோரிக்கை வச்சுக்கோங்க. என்ன கோரிக்கையோ பூர்ணமாக நன்னா பேஷா வேண்டிக்கோங்க. सर्वधनमे सर्वलोक वशमनाय स्वाहा ओम श्रीं क्लीं श्रीं नमो भगवते अहोर प्रत्यंगिरी सर्व शत्रु नाशाय नाशाय सर्वधनमे सर्वलोक वशमनाय स्वाहा ओम श्रीं क्लीं श्रीं नमः. ஆஜி நிறைய எல்லா அக்கினியை பார்த்துட்டு கையில் கோரிக்கை பற்றி வேண்டுங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லா என்னென்ன கோரிக்கையோ அக்கினி பகவானை பார்த்துட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. हरि ओम श्रीं क्लीं श्रीं नमो अहोर प्रत्यंगिरी स्वाहा. இப்போ கையில் பிரார்த்தனை பண்ண நல்லா வேண்டிக்கங்க. அதாவது அமாவாசையிலேருந்து 5ஆம் பிறை வரக்கூடிய பஞ்சமி திதி சரிங்களா. இந்த புது வருஷம் சித்திரை வருஷம் மேஷ மாதம்பாங்க. அந்த மேஷ மாதம் சித்திரை மாதத்தில் நம்ம 5ஆம் பௌர்ணமி அதாவது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பஞ்சமி திதி வளர்வுற பஞ்சமியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வீட்டில் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் 3 வகை எண்ணெயில் மஞ்சள் திரி அல்லது தாமரை திரியில் விளக்கெட்டுங்க. இந்த நாகப்பஞ்சமி
பாவ பஞ்சமி, அதாவது இந்த ஏகாதேசி பாவ ஏகாதேசின்னு ஒன்று வருது. அந்த தோஷம் நிவர்த்தி விரதம் இருந்துக்கலாம். அதே போல் இப்போ வரக்கூடிய முதல் வருஷமாக வரக்கூடிய பஞ்சமி 5 நாள் இன்னிலேருந்து, இன்னைக்கு 1ஆம் நாள் பிரதம திதி, இன்னிலேருந்து 4 நாள் இருக்குது. 5ஆம் நாள் காலண்டரில் பார்த்துக்குங்க. பஞ்சமி திதியில் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இந்த நல்லெண்ணெயில் 1/2 லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. அதில் கிராம்பு நல்லா பொடி பண்ணிக்கோங்க, மாவு மாதிரி ஆக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் ஜூடு பண்ணி இந்த கிராம்பு அதுக்குள்ளே கொட்டிக்கோங்க. நெய்யை ஊற்றுங்க, விளக்கெண்ணெய் ஊற்றுங்க, நல்லா கிண்டிட்டு வீட்டில் வடக்கு முகம் கிழக்கு முகம் தாமரை திரி அல்லது மஞ்சள் திரியில் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக என்ன காரியமோ இந்த மேஷ மாதத்தில் செய்யக்கூடியது உடனே நடக்கும். அது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பீஜ மந்திரத்தை சொல்லிக்கோங்க. வடக்கு பார்த்து சொல்லுங்க. சொல்ல போகும் முக்கணி, மாப்பிள்ளை, வாழை வைங்கோ. இல்லாட்டி பழங்கள் 3 வகை பழங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த தாம்பரம், மல்லிகைப்பூ அல்லது மறிக்கொழுந்து அல்லது செவ்வாறி இதை வச்சுக்கோங்க. வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக எண்ணியது நடக்கும். அந்த விளக்கு எரிஞ்சவொடனே அமர்ந்து லேசாக இருக்கும் மிச்சம் இருக்குங்களா, அதை எடுத்து சைவ குழம்புல, அது சைவத்தில் சைவமாக இருக்கணும், அதில் கொஞ்சமாக சாப்பாட்டில் சுண்டல் குழம்புல அதில் ஊற்றி கணவன் மனைவி குடும்பத்தோடு சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் வசியமாகும். அடுத்த வருஷம் இந்நாள் வரும்போது எல்லோரும் 5 கிலோ தங்கம் கழுத்தில் போட்டிருக்கணும். எல்லோரும் ஆடிக்காரில் வரணும். வீடு 5 கோடி 10 கோடி வீடு கட்டியிருக்கணும். சரிங்களா? செய்யலாம்ல? அது மாதிரி நல்ல ஞானமும் நல்ல புத்தியும். இன்னொரு விஷயம் என்னென்னு, அறிவோம் ஸ்ரீவோம், அறிவோம் ஸ்ரீவோம். நம்மளை யாரையும் பிறரை பற்றி குறை சொல்லவும் வேண்டாம். நாமாவே இருப்போம். இந்த பராபவ ஆண்டிலே வரக்கூடிய ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய யானையில் வர்றார், யானையில் கஜத்தில் வர்றார். நல்ல மழையும் பெய்யணும். நல்ல நாட்டில் நல்ல சிறப்பான சில செய்தியெல்லாம் கேள்விப்படலாம். நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். நல்ல எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாறும் பராபவ ஆண்டு சித்திரை மாதம். இந்த பஞ்சமி, நாக பஞ்சமியில் வரக்கூடிய 4 நாள் தான் இருக்குது. செய்யுங்க, நல்ல சாணத்தியமாக இருக்கும். அதாவது அமாவாசையிலேருந்து 5 நாள், பௌர்ணமிலேருந்து 5 நாள். அதனால் இது செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். நான் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நாமளாகவே இருப்போம். பிறரை பற்றி எதுவும் நினைக்கவே வேண்டாம். அது கர்மா வரும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிறரை பற்றி சொல்ல என்ன செய்யணும்னாக்கும், லட்சுமி குடியிருக்கார். லட்சுமியோட அக்கா குடியிருக்கும். லட்சுமியோட அக்கா யார்? லட்சுமி அக்கா யார்? மூதேவி. ஆமாம், மூதேவி வரும். மூதேவின்னு சொல்கிறோம்ல, அது நல்ல தேவி தான். நல்லா தான் இருக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும். அதனால் அது வராது. அதனால் யாரையும் குறை சொல்லாமல் நம்ம இந்த வருஷத்துலேருந்து நம்ம சங்கல்பம் பண்ணிக்குவோம். நல்ல மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அப்படியே சொல்லுங்க. அப்போ அறிவோம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதி அகார பிருத்திங்கிரி சர்வ சத்ரு நாசாய நாசாய ஸ்வாஹ ஓம் மகா தேவிஷ வித்மயி அகார ரூபிங்கே தீன்மயி தன்னோ பிருத்திங்கிரி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதி அகார பிருத்திங்கிரியே ஷாஹ ஓம் மகா தேவிஷ வித்மயி அகார ரூபிங்கே தீன்மயி தன்னோ பிருத்திங்கிரி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதி அகோர பிருத்திங்கிரியே சகல சத்ரு நாசாய 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 சர்வஜனமே சர்வஜனமே சர்வலோக வசமுனாய சாஹ ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதி அகார பிருத்திங்கிரி. காரியத்தில் வச்சுக்கோங்க. சர்வஜனமே சர்வ சத்ரு நாசாய நாசாய, யாரை இச்சி சேர்க்குறீங்க? நாசாய நாசாய சர்வஜனமே சர்வஜனமே சர்வலோக வசமனாய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் பிருத்திங்கிரியே ஸ்வாஹா. இப்படி கோரிக்கையெல்லாம் வாங்க, கோரிக்கை தட்டில் வாங்குங்க எல்லாரும். இந்த அன்னதானத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியது நல்ல
தானத்தில் சிறந்தது அன்னதானம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ, ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா குலதெய்வத்துக்கு 1 ரூபா போடுங்க, 1 ரூபா அன்னதானம் பண்ணலாம். கருமா நம்மளை பத்தாது. சில பேர் நான் பணத்தை விட்டுட்டேன், நகையை விட்டுட்டேன் அப்படின்னா இந்த கருமா வந்து என்ன செய்யணும்னா, பகவான் கீதையில் தான் சொல்கிறார், சாப்பாடு சாப்பிட்டா கூட ஒரு பிடி எடுத்து கிருஷ்ணா அர்ப்பணம் வச்சுட்டு சாப்பிடு, உனக்கு பாதிப்பு வராதுங்கிறார். அதனால் நம்ம எவ்வளோ பணம் வந்தாலும் கொஞ்சம் தான் தானம் தர்மம் பண்ணிட்டோம்னாக்கும் அதுக்கு அந்த கர்மா பணம் நிடிச்சிருக்கும். அந்த ஏமாற்றுதல், மற்ற பூமி, வீடு, இடம் பிரச்சனை வராது. நல்லா அது மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுவாமி எப்பொழுதுமே நல்ல சாணத்தியமாக எனக்கு கண்ணாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எம் கிருஷ்ணமூர்த்தி, கீதா, அர்ஜுனன், தீபா, ஹர்ஷினி அவங்களுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல வாய்ப்பை வரட்டும், பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதுக்கடுத்தபடியாக சதீஷ்குமார், ஜெயப்பிரியா, அது மாதிரி நல்ல மாற்றம் ஏற்படும், அவங்களுக்கும் காரியம் நடக்கணும், எந்த தடை இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். காரியம் நடக்கணும், சீக்கிரம் கோரிக்கை நடக்கணும், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதனால் அர்ஜுன் அவங்களுக்காக சீக்கிரமாக காரியம் நடக்கணும். அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக கோவாலிட்டியை சேர்ந்த தாமோதரன், சரவணா ஸ்டவில் ஸ்டோர், கோபால்பட்டி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கன்னியாகுமரியை சேர்ந்த தீபலட்சுமி, கமலக்கண்ணன் ஐயா குடும்பம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக கன்னியாகுமரியை சேர்ந்த லட்சுமி, பாலு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக பாலாஜி, திண்டுக்கல், அவங்க காரியமும் நடந்துருச்சு, நல்ல மாற்றம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக நாகராஜ், டி சுப்பலாபுரம், ஆண்டிவட்டி அவங்களுக்காக காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக நாகலட்சுமி அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க காரியம் நடக்கணும், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டி குணசீலன், எல்லப்பட்டி அவங்களுக்காக எல்லா காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த ஓம் சக்தி மெடிக்கல், திண்டுக்கல் அவங்களுக்காக காரியம் நடக்கணும் வேண்டிக்கலாம். நம்முடைய சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடியவர் நல்ல சாணத்தியமான நல்ல எதையும் சாதிக்கக்கூடியவர் சத்திய சுந்தரம் சுவாமிகள், அந்த சுவாமிக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக மேலவளவை சேர்ந்த பாண்டி குடும்பம், அவருடைய குடும்பம் எல்லாம் வந்திருக்கா, மேலவளவு எல்லாரும் வந்திருக்கா, அவங்களுக்காக காரியம் நடக்குன்னு வேண்டிக்கலாம். வெங்கடேஷ் சுவாமிகள் அவங்களுக்காக வழக்கறிஞர், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது, நல்ல சாந்தியமாக இருக்கணும் அப்படி வேண்டிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக மணிவண்ணன், நவநீதன், மதுரை அவங்களுக்காக காரியம் நடக்கணும் நான் வேண்டிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக முரளிதரன், நெய்வேலி நல்லா மாற்ற வரணும் வேண்டிக்கலாம். எண்ணியதெல்லாம் தடையில்லாமல் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடியது சண்முக சுந்தரம் சார், அவங்களுக்கு வழக்கறிஞர், ஹைகோர்ட் வைக்கல், அவங்களுக்காக சண்முக சுந்தரம் சார் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல சாணத்தை ராஜாராம் சின்னாலவட்டி அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த குணசேகரன், நெய்வேலி அவங்களுக்காக, முரளிதரன், நெய்வேலி வந்திருக்காங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். யூஎஸ் அவங்க விருதாச்சலம் அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக காரியம் நடக்கணும், நல்ல சாணத்தியமாக இருக்கணும், இவங்க காரியம் உடனடியாக இருக்கணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அறிவோம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதி அகார பிரத்திங்கிரி சர்வ சத்ரு நாசாய சர்வதனமே சர்வலோக வசமனாய ஸ்வாஹா. சேலத்திலேருந்து வந்திருக்காங்க, அவங்க காரியம் எல்லாத்துக்கும் வேண்டிக்கலாம். அதுக்கடுத்தபடி ராசிபுரத்திலேருந்து வந்திருக்காங்க வேணி, அவங்க கூட எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக செல்வராஜ், கோயம்புத்தூர் அவங்களுக்காக நல்ல சாணத்தியமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஊரவார பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க, உழவார பணி, அவங்க நல்ல சாணத்தியமாக சிவன் எல்லா ஆலயங்களுக்கு சென்றிருக்கலாம். அவங்களுக்காக கலைமதி சுவாமி அவங்களுக்கு எல்லா செல்வம் கிடைக்கணும், எல்லா காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எம் பெருமாள் அவங்களுக்காக நல்ல சாணத்தியமாக இருக்கணும், பெருமாள் சுவாமி அவங்க காரியம் நல்லா எல்லா செல்வம் இருக்கணும் வேண்டிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக பழனிவேல், சரஸ்வதி, கிருஷ்ணவேணி அவங்களுக்காக காரியம், கிருஷ்ணவேணி சுவாமி, பழனிவேல் சுவாமி, சரஸ்வதி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக ரவிக்கண்ணன், மகாலிங்கபுரம் ஊர் ஜமீனில், அங்கிருந்து மகாலிங்கபுரம் ஜமீன்லாம் வந்திருக்காங்க, அவங்க காரியத்துக்காக நடத்திக்கலாம். ஜெயராஜ், மகாலிங்கபுரம், சந்தானம், ஐயம்பட்டி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எண்ணியது நடக்கணும், காரியம் நடக்கணும் வேண்டிக்கலாம். அதுக்கடி ஆண்டி சாந்தி அவங்களுக்காக காரியம் நடக்கணும் அப்படிக்காக
பிரார்த்தனை உடனடியாக காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆண்டி சாந்துக்காக நல்லா எண்ணியது நடக்கணும். ஆண்டிச்சாமி சுவாமிகள் சுண்ணாம்பூர் அங்கிருந்து மேலூர் ஆண்டிராஜ் அவங்களுக்காக எல்லா காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரி ஓம் ஸ்ரீயம் க்ளீயம் ஸ்ரீயம் நமோ பகவதே அகார பிருத்திங்கிரி சர்வ சத்ரு நாசாய நாசாய சர்வதனமே சர்வதனமே சர்வலோக வசமனாய ஸ்வாஹா. அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளம்பட்டி நல்ல எம்எல்ஏ ஆகணும் சாமி குமரன் சாமி, அவங்க காரியம் நடக்கணும். குமரன் சுவாமிக்காக எண்ணியும் நடக்கும், நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சென்னையை சேர்ந்த சுமதி அவங்களுக்காக காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சென்னை பிரகாஷ் சுவாமி, ராஜேஷ் திருப்பூரை சேர்ந்த மணிகண்டன் நாகலட்சுமி அவங்களுக்காக காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். விவிஆர் ராஜன் நெல்லியப்பன் எம்எல்ஏ திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ நிற்கிறார். ராஜன் நெல்லியப்பன் அவங்க ஜெயிக்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்தில் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்காக பாலசுப்ரமணியன் திருப்பூர் அவங்களுக்காக வேளாண்மை நல்லா சிறக்குன்னு வேண்டிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக கிருஷ்ணன் சுவாமி அன்னூர் அங்கேருந்து வந்திருக்காங்க, அன்னூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க காரியம் நடத்துக்கலாம். பிச்சமணி அவங்களுக்காக எல்லா காரியம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கிறது எல்லாம் சொல்லுங்கள். அறிவோம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதே அகோர பிருத்திங்கிரி சர்வ சத்ரு நாசாய நாசாய சர்வதனமே சர்வதனமே சர்வலோக வசம்னாய ஸ்வாஹா. அதுக்கத்தோடைய காவேரி சிட்டி சேர்ந்த பாண்டியம்மாள், காவேரி சிட்டி சேர்ந்த அம்மு இவங்களுக்காக எல்லா காரியம் நடத்தி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக காவேரி சிட்டியை சேர்ந்த ராஜா அவங்களுக்காக ஊர் கணக்கப்பில்லை அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அறிவோம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதே அகோர பிருத்திங்கிரி சர்வ சத்ரு நாசாய நாசாய சர்வதனமே வசமனாய ஸ்வாஹா. ஓம் மகா தேவிஷ வித்மஹி அகார ரூபிண்யே தீமஹி தன்னோ பிருத்திங்கிரி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் பிருத்திங்கிரியே ஸ்வாஹா. அவங்க பேர்